அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் மனோ விக்ரம். மால்டீவ்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும், மால்டீவ்ஸில் இருக்கக்கூடிய ஐலாண்டுகளில் இருக்கக்கூடிய ஜாப்ஸுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் கூட வந்து சேரும். நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, நல்ல வியூஸ் வருது, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றாங்க. கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்றைக்கான வீடியோஸில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க. என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மால்டீவ்ஸில் இருக்கக்கூடிய தீவுகளில் இருக்கக்கூடிய டீ கடைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். மால்டீவ்ஸ் ஐலாண்ட்ஸில் இருக்கக்கூடிய டீ ஷாப்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐலாண்டுகளில் பார்த்தீங்கன்னா அதிகமான கடைகள் இருக்காது, கொஞ்சம் கம்மியான கடைகள் தான் இருக்கும். ஒரு 2-3 இங்கே டீ ஷாப் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதில் ஒரு டீ ஷாப்புக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். ஃப்ரெஷ் ஆலிவா கஃபே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டீ ஷாப் தான் உங்களை நான் கூட்டு போக போகிறேன். அங்கே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த நேரத்தில் தான் நிறைய இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் போய் எப்படி இருக்குது அந்த டீ கடை அப்படின்றத ஒரு சுற்றி பார்த்துட்டு, அங்கே இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளும் சாப்பிட்டு வரலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி கூட இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு கூட சேரும். நான் மனோ விக்ரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெஷ் ஆலிவா கஃபே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு நல்ல டீ கடை இந்த கடை தான். ஸோ இந்த கடையில் தான் இன்றைக்கி போய் சாப்பிட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ்ன்னு சொல்லி முன்னாடியே போட்டுருவாங்க. ஸோ இதை பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இங்கே ஓப்பனாக இருக்கா இல்லை க்ளோஸாக இருக்கான்னு சொல்லி. ஸோ இதுதான் அந்த கடை. இங்கே தான் ஆள் உட்காந்துருப்பாங்க. உள்ளே தான் கிச்சன் இருக்குது. இங்கே ஒரு பெரிய டிவி இருக்குது, ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே தான் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த நேரம் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் தான் நிறைய இருக்கும். ஸோ அதை தான் இன்றைக்கி சாப்பிட போகிறோம். வந்து பார்க்கலாம். அதேமாதிரி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பாருங்கள் எப்படி தான் இருக்கும், சிறப்பாக இருக்குல்ல. அப்புறம் இங்கே வந்தீங்கன்னா இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயே டேபிள் போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்ல, அங்கேயே டேபிள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் நடந்துச்சுன்னா இங்கே வச்சுருவாங்க. இங்கே ப்ரொஜெக்டர் வச்சுருவாங்க. ஹோம் தியேட்டர்லாம் இருக்குது. இங்கே வந்து ஸ்க்ரீன் போட்டு காட்டுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே அப்படி தான் இருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 3 வழி இருக்குங்க. இது வழியும் வரலாம், அது வழியும் வரலாம், அப்படி வரலாம். ஸோ இது வழியும் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்க்லாம் இருக்குது. ஸோ இதுதான் கிச்சன். இங்கே தான் கிச்சன். இங்கே தான் சமைப்பாங்க. இங்கே ஒரு சிங்க் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜில் எல்லா ஐட்டமும் வச்சுக்கிடுவாங்க. ப்ரோ கேன் ஐ ஷோ இன்? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம ஃப்ரெண்டு தான். ஸோ அதனால் நம்மளை உள்ளே விட்டுருக்காங்க. இங்கே தான் எல்லாம் பண்ணுவாங்க. டீ பண்ணுறது எல்லாம் அங்கே. அதுக்கப்புறம் இங்கே பீலையில் இருக்குது பாருங்கள், வெத்தலை ஐட்டங்கள்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள கிச்சன் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள கிச்சன் இருக்குது. கிச்சன் உள்ளே தான் இருக்குது. கிச்சனுக்குள்ளே தான் சமைப்பாங்க. தேவையானதை இந்த சைடு டெலிவரி பண்ணுவாங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரொஜெக்டர் இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, மேலையெல்லாம் உட்காரலாம். மேலே இருக்குது. மேலேயும் வந்தாங்கன்னா மேலேயும் உட்காந்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்காக மட்டும்தான். ஒன்லி லேடிஸ் வர்றவங்க, ஃபேமிலியாக வர்றவங்க அவங்களுக்கு மட்டும்தான். கீழேலாம் பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா திவை சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. சிறப்பு எஸ்டிவி இந்த டிவி பேர். ஸோ இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பார்த்துடலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட உட்காரலாம். பார்த்தீங்களா, இதுக்கு பேர் ரோஸ் பான்னு சொல்லுவாங்க, ப்ரெட்டில் பண்ணது. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பாஜியா, ரொம்ப நல்லா இருக்கும். இது நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இது பேர் குலான்னு சொல்லுவாங்க. இது நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்வீட்டு. இந்த ஸ்வீட்டு செமையாக இருக்கும், நல்லா இருக்கும். கண்டென்ஸ் மில்கில் பண்ணது. இது ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. உள்ள மசூனி இருக்கும், அதாவது மீனோட அந்த ஃப்ளேவரோடு வச்சுருப்பாங்க.
சோசேஜ் இருக்குது, ஹாட் டாக்ஸு. அதுக்கப்புறம் இது வந்து பிஸ்கிமியான்னு சொல்லுவாங்க. பிஸ்கிமியா உள்ள முட்டைக்கோஸ்லாம் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் க்ரீம் பன்னு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வாட் இஸ் திஸ் நேம்? ஒகேமியா. ஒகேமியா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பட்டாணிலாம் வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ரோசின்னு சொல்லுவாங்க. ஸோ மஸ்ரோசிக்குள்ளே என்ன இருக்குன்னா வச்சுருப்பாங்க, மீன் வச்சுருப்பாங்க. இது குலா, இது சாண்ட்விட்ஜு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஐட்டங்கள் எல்லாமே தான் இங்கே இருக்கும். அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய டீ கடையில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும், பஜ்ஜி போண்டா அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இங்கே இந்த விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ இதை தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிச்ச விலைகளை பார்ப்போம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோட்டலில் யாரும் இல்லை. ஸோ இந்த நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் சாப்பிட்ற நேரம். ஸோ அதுக்காக தான் இந்த நேரத்துக்கு நான் வந்தேன். இந்த நேரத்துக்கு வந்தால் தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி இங்கே நிறைய கூட்டம் இருக்கும். நிறைய பேருக்கு கேமராவில் வர்றதுக்கு விருப்பம் இருக்காது. ஸோ அதனால் நம்ம வற்புறுத்தலாவெலாம் எடுக்கக்கூடாது. ஸோ அதனால் எடுக்கலை. இந்த நேரம் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம மட்டும் தான் இங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம். சிறப்பாக சாப்பிட போகிறோம். திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். எல்லா ஐட்டத்துலையும் ஒவ்வொன்றும் எடுத்தாச்சு. இன்னும் நிறைய ஐட்டங்கள் பண்ணலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல. பட் இன்றைக்கி வரும்போது இந்த ஐட்டங்கள் தான் இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொன்றா சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் டீ பேக் வாங்கியிருக்கோம். இந்த அக்பர் டீ, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து வருது. நல்லா இருக்கும். நம்ம ஊரில் சொல்லுவோம்ல கட்டஞ்சாயா வரச்சாயா, அதே தான் இங்கே நல்லா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துருச்சு நமக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் டீயும் குடிக்க போகிறோம். அப்போ இன்றைக்கி வீட்டில் ஒன்றும் சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. சாப்பிட்டேன். இருந்தாலும் இன்றைக்கி ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி நான் டீ கடைக்கு வந்து உட்காந்து சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸோட வருவோம். இப்போ எல்லாருமே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்காங்க. ஸோ யாரும் வர்ற மாதிரி இல்லை. ஸோ நான் சாப்பிட்ணுன்னு நினச்சேன். அதனால் வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாளாகவே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரி எப்படியாவது இந்த மாதிரி டீ ஷாப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொரோனா வந்துருச்சு. அதனால் உள்ளே வர முடியாது. இங்கே வரும்போது நிறைய மாஸ்கெல்லாம் போட்டு வரணும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். கரெக்டாக இப்போ கிடச்சிச்சு. அதனால் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா பாஜியா. இந்த பாஜியாவுக்குள்ளே ஏற்கனவே நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டீ ஷாப்ஸ்க்கு வந்து நான் பண்ணதில்லை. இங்கே வந்து பண்ணுறதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா எல்லாமே ஹாட்டாக இருக்கும், நல்லா சூடாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன இருக்குன்னா மீன் இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே மீன் இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்த புதுசில் எனக்கு மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கவே இல்லை. இது டியூனா ஃபிஷ்ஷு. ஆரம்பத்தில் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஆனால் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் இது நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிறப்பான விஷயங்க. சிறப்பான விஷயம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சுகர் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் மாதிரி எல்லாமே சேர்த்து கலக்கலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் டீ பேக் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சுகர் போட்டு சாப்பிட்ணும். அவங்க தேவைக்கு சுகர் போட்டுக்கிடுவாங்க. சுகர் பிடிக்கும், இனிப்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் டீயில் பிடிக்காது. கொஞ்சம் கம்மியாக தான் போட்டு சாப்பிடுவேன். ஸோ இந்த மாதிரி கலந்து வச்சிட்டோம்னா சாப்பிடுவோம். இதில் இன்னொன்று இருக்குது. இதுக்கு பேர் டீ பேக்கு. இன்னொன்று பேர் கல்சான்னுவாங்க. அதாவது அவங்களே ஆல்ரெடி போட்டு வச்சுருப்பாங்க. சுகரு எல்லாமே கரெக்டாக போட்டு வச்சு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கலக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் சாப்பிடுவாங்க. இந்த டீ பேக்கும் சாப்பிடுவாங்க. இதோட விலை 3 ரூபாயாங்க. இதோட விலை வெறும் 3 ரூபாய் தான். டேஸ்ட்டாக இருக்குது. இதோட விலை வெறும் 3 ரூபாய் தான். அப்புறம் இந்த பாஜியோட விலையும் 3 ரூபாய் தான். 3 ரூபாய்னா நம்ம ஊருக்கு 12 ரூபாங்க. கொஞ்சம் நம்ம ஊருக்கு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். பட் ஓகே தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் பான் அப்படின்னு சொல்லுவாங்க.
ப்ரெட்டில் எக்கு சுகர் போட்டு பண்ணி தருவாங்க. இது நம்ம ஊர்லேயுமே ஆக்சுவலாக பண்ணுவாங்க, நம்ம வீட்டிலலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இங்கே வந்ததுலேயும் இனிப்பு சாப்பிட்டது இதுதாங்க ஃபஸ்ட்டு. இதைத்தான் இனிப்புனே சாப்பிட்டேன். ஏன்னா நம்ம ஊர்லலாம் நிறையா இனிப்பு சாப்பிட்றதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் கிடச்சிருக்கும். நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது இனிப்பு செஞ்சு கொடுக்குறது, இங்கே ஒன்றுமே கிடையாது. ஸோ இதை தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்தப்போ நான் சாப்பிட்டேன். இதில் இருக்க எதையுமே என்னால் சாப்பிட முடியல. ஏன்னா அதோட ஸ்மெல்லு, அது அவங்க செஞ்சுருக்க விதம், அந்த டேஸ்ட்லாம் எனக்கு பிடிக்கல. பட் வந்த புதுசில் இது தான் சாப்பிட்டேன். அப்போ இருந்து இதோட ஃபேவரட் நான் ஃபேன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாண்ட்விட்ச். ஸோ சாண்ட்விட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்குள்ளேயும் டியூனா ஃபிஷ் தான் வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் போகிறேங்க. பார்த்தீங்களா, டியூனா ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் மயோனஸ்ஸு, அப்புறம் எக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து உள்ளே வச்சுருப்பாங்க. தேங்காயெலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போட்டு தான் உள்ளே வைப்பாங்க. இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புதுசில் இந்த டியூனா ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. பட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ காரம் மனம் பண்ணியிருப்பாங்க, சில்லி போட்டிருப்பாங்க, கிரீன் சில்லி, அதனால அந்த காரம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா பிஸ்கிமியான்னு சொல்லுவாங்க. பிஸ்ஸுனா முட்டை, இதுக்குள்ளே முட்டை வச்சுருப்பாங்க, அதனால இது பிஸ்கிமியா. இதுக்கு பேர் ஒக்குமியான்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே பட்டாணி இருக்கும். ஸோ அந்த பட்டாணிக்கு பேர் இங்கே ஒக்கி, ஸோ அதனால் ஒக்குமியா அப்படின்வாங்க. இதுக்கு பேர் பிஸ்கிமியான்னுவாங்க. பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறேன்னு நான் நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஸோ பிஸ்கிமியா, இதை பாருங்கள், பிரித்து காட்டுங்க. பார்த்தீங்களா, உள்ள முட்டை கோஸு, எக் இருக்குது, அதுதான் இருக்குது. பட் டேஸ்ட்டாக இருக்குங்க. குறை சொல்ல முடியாது. எனக்கு இந்த மாதிரி விலாக்லாம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. பட் நேரம் கிடைக்க மாட்டேன்றதுனால பண்ண முடியல. இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா குலான்னுவாங்க. இந்த குலா உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மீன் தான் இருக்குது. மீன் சேர்க்காத ஐட்டமே இங்கே இருக்காது, அந்த ஸ்வீட்டை தவிர. சரிங்களா, பாருங்கள் நம்ம ஊர் தொக்கு வடை மாதிரி, தொக்கு வடைக்குள்ளே அந்த தொக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, தொக்கு சீயம் அந்த மாதிரி. ஆனால் இதுக்குள்ளே மீன் இருக்கும், நல்ல மீன் இருக்கும். இதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். இதில் ஆனியனு, தக்காளி, சில்லி, மீன், தேங்காய், இது எல்லாமே போட்டிருப்பாங்க. எங்களை பார்த்தாலும் உள்ளே தெரியும். இது ஒரு குலா தான், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியே உட்காந்தோம்னா நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. பட் உங்களுக்கு பிடிக்கணும் இதெல்லாம். இது பிடிக்கலாட்டி ஒன்றுமே நம்ம பண்ண முடியாது. ஆரம்பத்தில் வரும்போது இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்காத மாதிரி தான் இருக்கும். பட் கொஞ்ச நாள் கழித்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒக்குமியா. இதுக்குள்ளே பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஆனியனு, கொஞ்சம் ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் பட்டாணி. உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியும் தெரியல, எடுத்து காட்டுறேன். பட்டாணி இது ஒரு செம்ம டேஸ்ட்டுங்க, வேறு லெவலாக இருக்குது. இந்த ஊரில் காரம் அதிகமாக இருக்காது. எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் ரொம்ப காரம்லாம் இருக்காது. அந்த காரத்தோட ஃப்ளேவர் இருக்கும், அந்த காரம் லைட்டாக இருக்கும். நம்ம ஊரில் மாதிரி பயங்கரமான காரம் போட்டு சாப்பிட்றதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. நானும் எப்படியா சாப்பிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணுறேன், எங்கேயுமே கிடையாது. ஒரு சில ஹோட்டலில் போய் நீங்களே வேணும்னே கேட்கணும், எனக்கு நல்லா ஸ்பைஸியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஸ்பைஸியாக பண்ணுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய மால்டிவ்ஸ் சில்லி ஒன்று எடுத்து போடுவாங்க,
அதோட நீங்கள் க்ளோஸ் தான், காலி ஆகிடுவீங்க, அவ்வளோ காரமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கண்டென்ஸ் மில்க்கு அப்புறம் ஒயிட் பவுட்ரு இதெல்லாம் வச்சு ஒன்று பண்ணுறாங்க, ரொம்ப இனிப்பாக இருக்கும். நான் ரோஸ் பான் வந்து சாப்பிட்டப்ப இருந்த அதே டேஸ்ட்டை விட நம்ம ஊரில் அல்வா சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை கொடுத்தது இதுதான். இது ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு தெரிஞ்ச பின்னாடி இதை தேடி கண்டுபிடிச்சி நான் சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நம்ம ஊர் அல்வா மாதிரி இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதை கண்டுபிடிச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தான் சாப்பிட போகிறேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இளநீர் இருக்குது பார்த்தீங்களா, இளநியோட தண்ணி, இளநியோட சில்லு, அப்புறம் கண்டென்ஸ் மில்க்கு, ஒயிட் ஃப்ளவரு இதெல்லாம் போட்டு ஓவனில் போட்டு எடுப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டுங்க. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். மால்டீவ்ஸ் வந்தீங்கன்னா எங்கே வேணாலும் நீங்கள் போங்க, ரிசார்ட் போங்க, எங்கே வேணாலும் தங்குங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா தெரியும். டோட்டல் டேமேஜ்னு இதில் இது ரொம்ப வேறு லெவலில் இருக்குது, ரொம்ப சான்ஸே இருக்குது. இதெல்லாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு நாள் நான் வீடியோ போடுறேங்க. பக்கத்தில் தான் பண்ணுறாங்க, பக்கத்து வீட்டில் தான் பண்ணுறாங்க. காலையில் 5:30 ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க பண்ணுறவங்க காலையில் 5:30 ஆரம்பித்து நிறைய விற்க ஆரம்பிப்பாங்க. அவங்க 5:30 ஆரம்பிக்கிறனால நம்மளால் போக முடியல. நம்ம எந்திரிக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 7:30, 8 ஆகிடுது, ரொம்ப மோசம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசூனி வந்ததுலேருந்து சாப்பிடாத ஒரே பொருள் இந்த பொருள் தாங்க. அதுக்கப்புறம் போன வாட்டி லீவுக்கு போகும்போது என் ஃப்ரெண்டு என் கூட வந்தார். ஸோ அவர் வரும்பொழுது அவங்க ஹவுஸ் ஓனரு இதை செஞ்சு கொடுத்து விட்ருக்காங்க. செம்ம பசிங்க எனக்கு, ஏர்போர்ட்டில் செம்ம பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைக்கு போகலான்னு பார்த்தா கடை எல்லாமே அடைச்சிருக்கு, எங்கேயுமே ஹோட்டல்ஸும் கிடையாது. அப்போ தான் அவர் இதை வெளியில் எடுத்து இதை சாப்பிடுங்க பிரதர் அப்படின்னு கொடுத்தாரு. இதுக்கு பேர் மஸ் ரோசின்னு வாங்க. ஆக்சுவலாக இது ரோசி, உள்ளே இருக்குது மஸ்ஸு, உள்ளே மஸ் இருக்குங்க பாருங்கள், உள்ளே மீன் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மீன் வச்சது தான் மஸ் ரோசின்னு சொல்லுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அன்னைக்கு நான் சாப்பிட்டேன், அதிலிருந்து எப்போ வந்தாலும் இதை சாப்பிட்றதுக்கு நான் ஆரம்பிச்சிட்டேங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. குலா சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த குலாவில் இருக்கக்கூடிய அதே ஃப்ளேவர் இங்கே உள்ளே வச்சுருக்காங்க, அதே தான் உள்ளே வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே இருக்கிறது பாஜியா, இந்த பாஜியாக்குள்ளே இருக்குது எல்லாமே ஒன்று தான். ஆனால் பட் வேறு விதமாக பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோஸ்ட் மாதிரி தோசைக்கல்லில் போட்டு எடுப்பாங்க, இது எண்ணெயில் போட்டு எடுக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா குலா உருண்டை பிடிச்சி அது மேலே இருக்கிறது மட்டும் லைட்டாக வேகும், கொஞ்சம் ஹார்டாயிரும், அப்படி இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்க, இதெல்லாம் செம டேஸ்ட்டு. நல்ல க்ரீன் சில்லி போட்டிருக்காங்க. செம்ம டேஸ்ட்டுங்க, சான்ஸே கிடையாது. இங்கே நிறைய விதமான இந்த மாதிரி டீ பேக்கெல்லாம் நிறைய இருக்குது, நிறைய கம்பெனி இருக்குது, நிறைய இடத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து நிறைய டீ பேக்ஸ் எல்லாம் இங்கே வருது. அதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க. நம்ம ஊரில் குடிக்கிறத காட்டிலும் அது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்டேன். இங்கே இருக்கக்கூடிய டீ கடை எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். நீங்கள் பார்த்து நல்லா ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே கூட இருக்க பெல் பண்ணி அமைக்கிறேங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்கள் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட் மீ. திஸ் இஸ் மனோ விக்ரம்.